ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். நான் இந்த பதிவை எதற்காக போடுகிறேன் என்றால், நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். நான் இந்த ஏதோ ஒரு சிறு சிறு உதவிகள் என்னால் இயன்றதை நான் கொடுத்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் அந்த உதவியை நிறுத்திவிட்டேன். ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து கொண்டேன். இனி நிச்சயம் நான் அதை என் உயிருள்ள வரையில் என்னால் இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதனால் இந்த பதிவின் மூலம் உண்மையாகவே அவர்களுக்கு வறுமை, உணவுக்கு பஞ்சம், அவர்களால் இயல முடியவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றெல்லாம் இருப்பார்கள் அல்லவா? குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு படிப்பு, ஏதோ என்னால் அதிக அளவில் என்னால் உதவ முடியாது. என்னால் ஏதோ கொஞ்சம் ஒரு கடுகை எடுத்து நாம் அதை ஒரு 10 துண்டுகளாக நறுக்கிவிட்டோம் என்றால் அதில் எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவு என்னால் இயன்றதை நான் உதவி செய்கிறேன். இந்த பதிவு யார் கண்ணில் எல்லாம் படுகின்றதோ, நான் இந்த பதிவு இடும் பொழுது சரியாக நடுஜாமம் ஏனோ என் மனதில் எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த உதவி யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பது இறைவனின் கருத்தாகும். என்னால் எங்கும் தேடி யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நான் கொடுக்க முடியாது. அதனால் இந்த பதிவை பார்க்கும் மக்கள் யாருக்காவது உதவ வேண்டும் என்றால் நிச்சயம் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும். அதுவும் நான் அது எப்படி என்னவென்று இறைவனுக்கு தெரியும். உண்மையான கஷ்டமாக இருப்பவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது எனக்கு இறைவன் கொடுத்த பொன்னான வாக்குறுதி. என்னால் உறங்க முடியவில்லை. நான் ஏன் என்னுடைய செயலில் இருந்து விலகிவிட்டேன் என்று, என்னுடைய கர்மா என்னை ஒதுக்கி வைத்து விட்டதோ என்று என் மனம் உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்துவிட்டு அவர்கள் முகத்தில் இருக்கும் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்கான அர்த்தங்கள் அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அதனால் இறைவன் அருளால் இந்த காணொளி யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்கள் முழுமையாக கேட்டுவிட்டு, நிச்சயம் ஏதோ உங்களுக்கு தெரிந்த ஓர் பக்கத்திலோ அல்லது உங்களுக்கு யாராவது தெரிந்தவர்களோ ஒரு வயதானவர்களோ நிச்சயம் இருப்பார்கள். அவர்களால் முடியாது. அவர்களுக்கு ஏதோ நம்மளால் முடிந்த உதவியை ஒரு உணவிற்கோ அல்லது ஒரு உடை, துணிமணி, ஏதோ ஒன்று என்னால் முடிந்ததை எடுத்து கொடுக்கிறேன். இதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அவர்களுடைய நிலைமையை எனக்கு கமெண்டில் போடவும், போட்டுவிட்டு பின்பு உங்களுடைய அவர்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுக்கவும். அப்பொழுதுதான் ஃபோன் நம்பர் கொடுத்தால் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அவர்களை பார்த்து சென்றடைந்து அந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால்,
நான் என்னுடைய பதிவை எல்லாம் எனக்கு எடிட்டிங்கோ அல்லது மிகைப்படுத்தியோ எனக்கு பேசுவதெல்லாம் எதுவும் தெரியாது. என் மனதில் என்ன படுகிறதோ ஏதோ ஒன்று கூறிவிடுகிறேன், அவ்வளவுதான். அதனால் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால், இந்த உலகத்தில் ஏழைகள் என்று இல்லாமல் அனைவரும் சரிசமமாக வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வர வேண்டும். அப்படி யாரால் கொண்டு வர முடியும் என்றால், பணம் இருக்கும் மனிதர்கள் நினைத்தால் அதை நிச்சயம் செய்யலாம். ஆனால் அது நடக்காத ஒன்று. ஆனால் நாம் எதற்கு நடக்காததை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? இந்த பதிவை பார்க்கும் மக்கள் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது நிச்சயம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது, நான் ரொம்ப பெருசாலாம் என்னால் முடியாதுங்க. நானுமே கூலி வேலை தான். அதனால் என்னால் பெருசாக முடியாது. சின்னதாக என்னால் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானோ அந்த மாதிரி நான் யாருக்காவது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன். இந்த பதிவு யாருக்கெல்லாம் படுதோ தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். எனக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வருஷம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய சேவையை நிறுத்திட்டேன். அந்த பிப்ரவரியிலேருந்து இந்த பிப்ரவரி வரைக்கும் ஒரு வருஷம். அதாவது இப்போ ஜனவரி நடக்கிறது. ஜனவரி இன்றைக்கி 5ஆந்தேதி. 5ஆந்தேதி அன்டைம் இன்றைக்கி நைட்டு. அதாவது பிப்ரவரி மாதம் வந்தால் கரெக்டாக ஒரு வருஷம் முழுசாக முடிஞ்சிருது. அந்த ஒரு வருஷத்துக்கான மணி நான் எப்படியாவது செய்து விடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதனால் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இது யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன தேவை எதுன்ட்டு நம்ம பேசிவிட்டு அவங்களுக்கு நம்ம பொருள் வாங்கி கொடுத்துடலாம் நண்பர்களே. இது நிச்சயமாக நான் ஒரு உதவியாக தான் கேட்குறேன். ஏன்னா நான் வெளியில் போய் யாருக்கும் உதவி பண்ண முடியல. அதனால் நான் உங்களுக்கு என்னுடைய பதிவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த உதவி எனக்கு செய்யுங்க. யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.